வேண்டும். அது முதல் கருத்தை நம்ம உள்வாங்கணும். அடுத்தது இங்க பாருங்க, உயிரினங்களின் ஆகம உளவியல் ஏற்றம் அல்லது பரிணாம வளர்ச்சிக்கான காரணங்களை வழங்குவதோடு அனைத்து உயிர்களையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். மதம் என்பது இன்றைக்கு இன்னொரு சிக்கல். நீங்க பாருங்க, எத்தனை மதங்கள் இதுல இருந்து விலகிறோம் பாருங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல. அதாவது உயிரினங்கள் ஆகம உளவியல், இது என்ன ஆகம உளவியல் புதுசா இருக்கு அப்படின்றது சில பேருக்கு தோணலாம். என்னன்னு சொல்றேன்னா, ஆகம உளவியல் என்பது உயிர்களின் ஆக்கம். இப்ப ஏதாவது பரிணாம வளர்ச்சின்னு வைத்துக் கொள்ளுங்களேன், உளநிலையின் வளர்ச்சி. அப்போ உயிரினங்களினுடைய உளநிலை வளர்ச்சி ஏற்றம் அல்லது பரிணாமம் கூறுதல் வளர்ச்சிக்கான காரணங்களை கொடுக்க முடியணும். அது எல்லா உயிர்களுக்கும் உரியதாக இருக்க வேண்டும். அதாவது மனிதர்கள் மட்டும்தான் சமயம் உடையவர்கள் அப்படின்ற அந்த சிந்தனையிலிருந்து நம்மளை அதாவது விலகி இது என்ன சொல்லணும்னா, அதையும் உள்ளடக்கி எல்லா உயிர்களுக்கும் அது மதமாக. ஏன்னா கடவுள் என்பவர் மனிதர்களுக்கு மட்டும்தான் உரியவர் அப்படின்றதுக்கல்ல, எல்லா உயிருக்கும் உரியவராக இருப்பதனால எல்லா உயிர்களும் இறைவனை நோக்கியே இறைவனுடைய திருவடி பேருக்காக அது நகர்கின்றன என்பதனால் இந்த கூட்டத்தினர், அதாவது இந்த உயிர்களுக்கு மட்டும்தான் இறைவன் உண்மையை விளக்குவார், மற்ற உயிர்களுக்கு இறைவன் வழிகாட்ட மாட்டார் என்பது போல அந்த சமயம் அமையக்கூடாது. அப்போ இது எளிது. நம்ம பேசுவது அறிவியல் தான் பேசுறோம் இங்க. along with the providing reasons for the agamic psychological ascent or evolution of all living species and ensure the inclusivity of those species. இது நல்லா உள்வாங்கிக்குங்க. அப்ப இது என்னன்னா, நம்ம பேசக்கூடிய ஒரு மதமாக இருக்கும் பொழுது அந்த மதம் இயற்கையாக தோன்றி இருக்க வேண்டும். உயிர்களினுடைய ஆகம உளவியலும் எல்லா உயிர்களினுடைய வளர்ச்சிக்காகவும் அங்க அந்த மதம் இருக்க வேண்டும். இதை பற்றி ரொம்ப மிக ஆழமாக பின்பு நான் பேசவிருக்கின்றேன். அடுத்தது, அனைத்து மத மற்றும் இயல் தத்துவங்களின் உண்மைகளையும் விதிவிலக்குகள் இல்லாமல் உள்ளடக்கி அதே வேளையில் கடந்தும் செல்ல வேண்டும். இப்ப பல மதங்கள் இருக்கின்றன. இது என்னுடைய மதம் சிறந்தது, உன்னுடைய மதம் சிறந்தது என்று பேசிக்கொண்டிருக்கும் இந்த சூழலில நாம கூறக்கூடிய உண்மையை, கடவுளை விளக்கக்கூடிய ஒரு மதம் என்று உண்மையாக இருக்குமே ஆனால் அது என்ன செய்ய முடியணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா மதங்களையும் உள்ளடக்கிடணும். எந்த மதங்களையும் வெளியே விடாது. ஏன்னா எல்லா மதங்களும் ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு உண்மையை சொல்ல முயல்கின்றன அப்படின்ற ஒரு கருத்து இருப்பதனால நம்ம இங்க என்ன செய்யறோம்னா, எந்த மதமானாலும் அந்த மதத்தையும் உள்ளடக்கி இன்க்ளூசிவ், திருப்பி மீண்டும் அதே கருத்துக்கு தான் வரும். இத பாருங்க, இட் மஸ்ட் இன்க்ளூட் ஆல் ட்ரூத்ஸ். எல்லா உண்மைகளும் உள்ளடக்கக்கூடிய ஆற்றல் மிக்கதாக இருக்க வேண்டும் அந்த சமயம். நாம பேசக்கூடிய ஒரு சமயம் உண்மை சமயமாக இருக்குமானால், கடவுளை விளக்கக்கூடிய ஒரு சமயமாக இருக்குமானால், கடவுளை தான் விளக்குகின்றது என்ற ஒரு தெளிவு இருக்குமானால், அந்த சமயம் நிச்சயமாக எல்லா உண்மைகளையும் உள்ளடக்குகின்ற ஆற்றல் இருக்க முடியும். இது எனக்கு வேண்டாம், இது எனக்கு வேணும் அப்படின்னு தள்ளி வைக்கக்கூடிய முறையில அந்த மதம் இருந்தால் அது முழுமை பெற்ற ஒரு மதமாக இருக்க முடியாது. கடவுளை பற்றிய மதமாகவும் அது இருக்க முடியாது. ஏன்னா உண்மை என்பது எல்லோருக்கும் உண்மை. அது எப்படி எனக்கு உண்மையா இருக்கிறது மற்றவர்களுக்கு பொய்யா இருக்க முடியும்? நிச்சயமாக முடியாது. அப்ப phenomenological philosophy without exceptions while simultaneously transcending them, அது எல்லாத்தையும் கடந்து நிற்கக்கூடிய ஆற்றலும் அதுக்கு இருக்க வேண்டும். ஏன்னா கடவுள் என்பதை எந்த நிலையிலையும் நெறிப்படுத்தும் ஒரு அறிவு முறை, ஒரு முறை இருக்குமானால், இல்ல தெளிவுபடுத்தும் உணர்த்தும் ஒரு முறை இருக்குமானால், அது எதுவாக இருக்க வேண்டும் என்றால், இன்னைக்கு நாம கூறக்கூடிய கடவுளை பற்றி பேசக்கூடிய எந்த கொள்கைகளாக இருக்கட்டும், தத்துவங்களாக இருக்கட்டும், ஒரு உண்மைகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, அது உள்ளடக்கும் ஆற்றல் மிக்கதாக அது இருக்கணும். அடுத்தது, அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு முரணாக இல்லாது உண்மையை அறிவியல் பூர்வமாக விளக்குவதாக இருக்க வேண்டும். இங்கதான் பல மதங்கள் வெளியேறும். இங்க பாத்தீங்கன்னா, நம்ம இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்துக்கும் நான் தெளிவு கொடுக்க போறேன். பின்பு இதை பற்றி ஒரு ஆழமான ஆய்வு செய்ய போறோம். இதுக்கு முன்பு அதுதான் முன்பே நான் சொல்லிடுறேன். இட் ஷுட் கான்சிஸ்டன்ட்லி எக்ஸ்பிளைன் ரியாலிட்டி சயின்டிபிக்லி as it is without contradicting to the scientific discoveries. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய உண்மைகள் என்னன்னா, பல அறிவியல் கருத்துக்களோட ஒரு சமயம் முரண்பட்டு கொண்டே இருக்குமானால் அந்த சமயம் நிச்சயமாக ஏதோ ஒரு
குறைபாடு உடையதாக இருக்கின்றது. குறைபாடு உடைய உண்மை எப்படி அறிவியலுக்கு புறம்பாக இருக்க முடியும்? அதாவது அறிவியலுக்கு புறம்பாக இருக்கக்கூடிய ஒரு மதம் எப்படி உண்மையை விளக்க முடியும்? அப்ப இதுல நமக்கு நல்ல தெளிவு வருது. அங்க ஏதோ ஒரு குறைபாடு இருக்கு. அதை நிவர்த்தி செய்ய வேண்டிய ஒரு கடப்பாடு அந்த மதத்திற்கு உண்டு. அப்ப நாம கூறக்கூடிய மதம் என்று சொல்லக்கூடிய இறைவன் என்பதே உண்மை.